எட்டு ஆயவன். அவன் 8 வகையான அற்புத குணங்கள் கொண்டவன். மிக அழகாக கவியரசர் பாடுவார். ஒன்றானவன், உருவில் 2ஆனவன், உருவான செந்தமிழில் 3ஆனவன், நன்றான வேதத்தில் 4ஆனவன், நமசிவாய என 5ஆனவன், இன்பச் சுவைகளுக்குள் 6ஆனவன், இன்னிசை ஸ்வரங்களில் 7ஆனவன், சித்திக்கும் பொருள்களில் 8ஆனவன், தித்திக்கும் நவரச திக்கானவன், 10ஆனவன், நெஞ்சில் பற்றானவன், பன்னிருகை வேலவனை பெற்றானவன், முத்தானவன், மூல முதலானவன், முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன், ஆணாகி பெண்ணாகி நின்றானவன், அவை ஒன்று தான் என்று சொன்னானவன், தான் பாதி உமை பாதி என்றானவன், சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன். அப்படிப்பட்ட அர்த்தநாரீஸ்வர பெருமான் தான் எழுந்தருளப் போகிறார். அம்மைக்கு அடுத்து, சண்டிகேஸ்வரருக்கு அடுத்து அவருடைய திருக்காட்சியை காண இருக்கிறோம். 8 ஆயவன், செருக்கோடு அடியினை தேடியவர்க்கோ எட்டாதவன். அவன் 8 குணங்கள் நிறைந்தவன், அடியினை தேடியவர்களுக்கு எட்டாதவன். இமையோர் சமை இரும் தேரின் அச்சு உடைய இட்டான் அடி நகையே சரம் என முப்புறம் அழிய சுட்டான் தலம் அண்ணாமலை தொழுவாய் மட நெஞ்சே. முப்புறம் எரி செய்த அந்த தலம் இந்த தலமாக இருக்கிறது. வேலாயுதனை பெற்றவன். இங்கேதான் முருகப்பெருமானை பாடி பரவுகிறார் அருணகிரிநாதர். ஆடும் பரி வேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனை என்று பாடி பரவுகிறாரே. வேலாயுதனை பெற்றவன் மேவும் திருமலையை, இந்த மலையை திருமலை என்று பாடுகிறார் மிக அழகாக. வேலாயுதனை பெற்றவன் மேவும் திருமலையை மாலாய் எடுத்தவன் ஓ என வாய்விட்டு அழ அடர்த்தான், 4ஆம் மறை உரை செய்பவன் நாராயணன் அறியா சூலாயுதன். அவன் யார் என்று சொன்னார்? நாலாயுதன் என்று சொல்லக்கூடிய நாராயணன் அறியா சூலாயுதன். அண்ணாமலை தொழுவாய் மடநெஞ்சே, மாலாகிய மனத்தோட்டி மலர் தேடிய அயன்மால் இயலாது என. அவர்கள் எங்களால் இயலவில்லை என்று 2 பேருமே சொல்லிவிட்டார்கள். இயலாது என தொழுமோம் எரி எனவாகிய ஈசன் ஆலாலமும் அமுதே என ஆகும். அவன் உண்ட ஆலாலம் என்ன ஆயிற்று? அமுதாக மாறிவிட்டது. மிகச் சிறப்பாக விஷத்தை கொண்டு வந்து கொடுத்தபோடு கூட எம்பெருமான் அதை எடுத்து உண்டான். அந்த விஷத்தையே தனக்கு உணவாக ஏற்றுக்கொண்டானே. அத்தகைய மிகச் சிறப்பான எம்பெருமான் ஆனாலமும் அமுதே என ஆகியவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் சிவன், புலியின் தோல் ஆடையன், அண்ணாமலை தொழுவாய் மட நெஞ்சே. செல்லும் வழி அறியாதவர் செப்பும் புற நெறிகள் சொல்லும் பல பொய்கள் பொய்க்கூற்றுகள் துறந்தே வினை அனைத்தும் வெல்லும் வழி பெருத்தி என மிகுந்தான் அடி அடைந்தோர் சொல்லும் தலம். இந்த தலத்தை தான் எல்லோரும் சொல்லுவார்களாம். எங்கே போக வேண்டும்? அண்ணாமலைக்கு போக வேண்டும். அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமை என்று சொன்னது போல செல்லும் வழி, நான் செல்லும் வழி எது? வெல்லும் வழி எது? சொல்லும் பல பொய்க்கூற்றுகள் துறந்தே வினை அனைத்தும் வெல்லும் வழி பெரும் தீ என மிகுந்தான் அடி அடைந்தார் சொல்லும் தலம் அண்ணாமலை தொழுவாய் மட நெஞ்சே. சுந்தர சாமிகள் சொல்லுகிறார், எந்த தலத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் சொல்லும் தலம் எது என்று கேட்டால் அது திரு அண்ணாமலை சொல்லும் தலம். அத்தகைய அற்புதமான தலம். இடையூறுகள் இலாய் மிக இன்பே பெற புலித்தோல் உடையா அணி மதிசூடு இறை உண்ணாமுலை உடனாம் விடை ஏறிடும் பெருமான் முனம் விண் மண் இவை கடந்த சுடரானவன் அண்ணாமலை தொழுவாய் மட நெஞ்சே என்று அந்த அண்ணாமலையை தொழ வேண்டும் மடநெஞ்சே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிகச் சிறப்பாக ஒரு கோபுரம் அமைப்பது போல மிக அழகாக இங்கே சிறப்பாக அந்த ஜோதியை ஏற்றக்கூடிய திரியை அமைத்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அதை நெய்யிலே நனைத்து பிழிந்து எடுத்து மீண்டும் நெய்யை ஊற்றி அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் பணியை நாம் கண்டு வியந்து கொண்டிருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.